மக்கள் சக்தி திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் கொழும்பு மத்திய நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது மக்கள் சக்தி இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் ரிஃபித் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மார்க் லெஸ்லி பியர்சன் தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. அவர் ஊடகம், சமூக வலைதளம் தொடர்பிலான விசேட நிபுணத்துவம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. www.gummathe.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளமே இன்று முற்பகல் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் நிலைமைகள் தொடர்பில் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படி இலங்கையில் முதல் தடவையாக பொது திட்டங்களுக்கு பங்களிப்பு வழங்கும் பங்காளர்களுக்கு அவர்களின் பணம் எவ்வாறு செலவிடப்படுகின்றது என்பது தொடர்பிலான தகவல்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதேவேளை கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட மேரிகம நாவிமன மல்வான கந்த வீதியின் புனரமைப்பு பணிகளை பார்ப்பதற்காக பேராசிரியர் மார்க் லெஸ்லி பியர்சன் இன்று அங்கு சென்றிருந்தார். A very moving occasion. நாம் எமது அதிகமான சொத்துகளின் பெறுமதியை அறிவதில்லை. எனினும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவை அனைத்தையும் நன்கு அறிந்து கொண்டுள்ளது. பாரியதொரு சமூக சேவையை நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொள்கின்றது. இவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் இதனை செய்கின்றனர். அதேபோன்று மக்கள் சக்தி திட்டத்திற்கு இலங்கையில் உள்ள ஏராளமானவர்கள் உதவி புரிகின்றனர். செய்தியை மாத்திரம் வெளியிடாது இந்த நிறுவனம் பாரிய சமூக சேவையை செய்து வருகின்றது.